திருமந்திரம் 3ஆம் தந்திரம். முதல் அட்டாங்க யோகம், பாடல் 549. இன்று நாம் பார்க்கப் போவது 3ஆம் தந்திரம், அட்டாங்க யோகம். இந்த பாடல் 549இல் திருமூலர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அட்டாங்க யோகம் என்றால் 8 அங்கங்கள் கொண்ட யோகம் என்று தெரியும். ஆனால் இந்த பாடல் என்ன சிறப்பாக சொல்கிறது? பாடலில் நந்தி என்று கூறுகிறார். அதாவது குருநாதராகிய சிவபெருமான்தானே இந்த யோக முறையை அருளினார் என்பதை குறிக்கிறது. அப்படியா? அப்படியென்றால் இது சாதாரண யோக பயிற்சி அல்ல, தெய்வீக அருளால் அமைந்த ஆன்மீக பாதை என்று சொல்லலாமா? அப்படித்தான். இந்த பாடலில் முதலில் இயமம் மற்றும் நியமம் குறித்து அடித்தளமாக கூறுகிறார். இயமம் தீமைகளை விலக்குவது, நியமம் நன்மைகளை வளர்த்துக் கொள்வது. அதாவது மனசை சுத்தப்படுத்தும் முதல் படிதானே? ஆம். அதன்பின் ஆதனம், பிராணாயாமம் போன்ற உடல் மூச்சு கட்டுப்பாடு வருகிறது. குறிப்பாக மூச்சை இழுத்தல், அடக்கல், விடுதல் ஆகியவற்றை அளவோடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். 12 அங்குலம் என்ற அளவீட்டை குறிப்பிட்டு மூச்சின் நீளம், ஓட்டம் அனைத்தையும் ஒழுங்குபடுத்துகிறார். அதனால்தான் நிறைத்த இராசி நிறைமுறை எண்ணீப் என்று கூறுகிறார் போல. சரியாக புரிந்து கொண்டாய். எல்லாமே ஒழுங்கு, கணக்கு, கட்டுப்பாடு. இவ்வாறு 8 அங்கங்களையும் அமைத்து ஆன்மாவை உயர்த்தும் பாதையை திருமூலர் விளக்குகிறார். இது உடற்பயிற்சி அல்ல, மனம், மூச்சு, ஆன்மா ஒன்றுபடும் தெய்வீக சாதனை. அதுவே அட்டாங்க யோகத்தின் மைய அர்த்தம். அடக்கம் முதல், ஒழுக்கம் முதல், தியானம் முதல், சமாதி வரை, இறுதியில் இறைவனுடன் ஒன்றாதல். திருமந்திரம் 3ஆம் தந்திரம், அட்டாங்க யோகம், பாடல் 550. இப்போது நாம் பார்க்கப் போவது 550வது பாடல். இங்கே திருமூலர் சமாதி நிலையின் உச்சத்தை பற்றி பேசுகிறார். செய்த ஏம நியமன் சமாதிசென் ருய்ய பராசக்தி உத்தரபூர்வ மெய்த கவச ஞாசங்கள் முத்திரை எய்தவே உரை செய்வன் இந்நிலைதானே. முந்தைய பாடலில் அட்டாங்க யோகத்தின் அடித்தளத்தை பார்த்தோம். இங்கே என்ன புதிய அம்சம் வருகிறது? இங்கே இயமம் நியமம் செய்து சமாதி சென்றிய என்று தொடங்குகிறார். அதாவது தீமையை விலக்கி நன்மையைச் செய்து இறை நினைப்பில் மூழ்கி தன்னையே மறந்து சமாதி அடைய வேண்டும். அப்படியானால் சமாதி என்பது மன அமைதி மட்டுமல்ல, பராசக்தியுடன் இணையும் நிலைதானே? அப்படியே. பராசக்தி உத்தர பூர்வ மெய்த என்று கூறுவது ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளை அடைவதை குறிக்கிறது. ஆனால் இங்கே கவசம், ஞாசம், முத்திரை என்று 3 விஷயங்கள் வருகிறது. அவை என்ன? மிக முக்கியமான பகுதி இதுதான். முதல் கவசம் சமாதி நிலையில் உடலை பாதுகாக்கும் யோக முறையாகும். மந்திர ஜபம் மூலம் உடலை மூடியிருக்கும் கோஷங்களை அடக்கி பாதுகாப்பு பெறுவது. 2வது ஞாசம் தன் உடல் உறுப்புகளை இறைவனின் உறுப்புகளாக பாவனை செய்வது. நான் என்ற உணர்வை கரைத்து அவன் என்ற உணர்வை ஏற்கும் நிலை. 3வது முத்திரை கை விரல்களின் மூலம் ஆன்மீக நிலையை வெளிப்படுத்தும் யோக அசைவுகள். அதாவது சமாதி நிலைக்கு செல்வது ஒரு பாதுகாப்பற்ற பயணம் அல்ல, முன்பின்னாக இந்த 3 யோகங்கள் காப்பாற்றும் என்பதா? ஆம். ஆன்மா உயர்ந்த நிலையில் செல்லும்போது உடல், மனம், பிராணன் அனைத்தும் சமநிலையில் இருக்க வேண்டும். அதற்காக இந்த 3 வழிகளையும் திருமூலர் விளக்குகிறார். இது உண்மையில் யோகத்தின் இரகசிய பகுதி போலிருக்கிறது. அதுதான் இயமம், நியமம், தியானம், சமாதி, இறைவனுடன் ஒன்றாதல். இதுவே அட்டாங்க யோகத்தின் உச்சநிலை. திருமந்திரம் 3ஆம் தந்திரம், அட்டாங்க யோகம், பாடல் 551. இப்போது 551வது பாடல். இங்கே திருமூலர் மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையை கூறுகிறார். என்ன அந்த எச்சரிக்கை? அந்நெறி இந்நெறி எண்ணாத என்று தொடங்குகிறார். அதாவது இந்த வழி நல்லதா, அந்த வழி நல்லதா என்று சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படியானால் யோக மார்க்கத்தில் குழப்பம் வேண்டாம் என்பதா? ஆம். எந்த மார்க்கமாக இருந்தாலும் அதற்கு தேவைப்படும் அடிப்படை ஒழுக்கம்,
அட்டாங்க யோகம்தான். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம் இவை இல்லாமல் எந்த ஆன்மீக பாதையும் முழுமையடையாது. தன்னெறி சென்று சமாதியில் நின்மேன். இதன் அர்த்தம் தனக்கான சரியான ஆன்மீக ஒழுக்கத்தை பின்பற்றி மனதை இறைவனில் நிலைநிறுத்தி சமாதி நிலையில் நிலைத்திருங்கள் என்பதுதான். அப்படியானால் சமாதி என்பது கடைசி இலக்கா? அது வாயில் மட்டும். உண்மையான பலன் அடுத்த வரியில் வருகிறது. நன்னெறி செல்வார்க்கு ஞானத்திலே கலாம். நல்ல வழியில் செல்லும் அவர்களுக்கு ஞானம் கைகூடும். அந்த ஞானத்தின் பலன் என்ன? புன்னெறியாகத்திற்போக்கில்லையாகுமே. பிறவி சுழற்சி இனி இல்லை. அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை சுழற்சியிலிருந்து விடுதலை. அதுவே சிவப்பேறுதானே? ஆம். அட்டாங்க யோகம், சமாதி, ஞானம், சிவபேறு, பிறவியிலிருந்து விடுதலை. இதுவே திருமூலர் காட்டும் ஆன்மீக பாதை. அதனால்தான் அவர் சந்தேகப்படாமல் நடைபோடு என்று உறுதியாக சொல்கிறார். சரியாக. ஆன்மீகத்தில் குழப்பம் வளர்ச்சியை தடுக்கிறது. ஒழுக்கம் பிளஸ் நிலைத்த மனம் சமம் ஞானம். திருமந்திரம் 3ஆம் தந்திரம். அட்டாங்க யோகம் பாடல் 552. இப்போது 552வது பாடல். இது அட்டாங்க யோகத்தின் முழு சாராம்சத்தை ஒரே பாடலில் தொகுத்துக் கூறுகிறது. இயம நியமமே எண்ணிலா ஆதனம் நயமுறு பிராணாயா மம்பிரத்தி யாகாரன் சயமிகு தாரணை தியானன் சமாதி அயமுறும் அட்டாங்க மாவது மாமே. ஆம், இந்த பாடல் 8 அங்கங்களையும் தெளிவாகச் சொல்கிறது போல. அப்படியே திருமூலர் முதலில் சொல்வது இயமம், நியமம்தான் அடித்தளம். முதல் இயமம் தீமையை விலக்குதல். இயமத்தில் 5 முக்கிய ஒழுக்கங்கள் உள்ளதல்லவா? ஆம். எந்த உயிரையும் மனம், வாக்கு, செயல் மூலமாக துன்புறுத்தாமை, களவாடாமை, பிரம்மச்சரியம் கடைப்பிடித்தல், உண்மையை பின்பற்றுதல், ஆசைப்படாமை, பரிசு ஏற்காமை. இதை கடைப்பிடித்தால் மனம் சுத்தமடையும். இரண்டாவது நியமம் நன்மையை வளர்த்தல். நியமம் என்ன வித்தியாசம்? இது நன்மைகளை வளர்ப்பது. தவம், ஜபம், சந்தோஷம், தெய்வ நம்பிக்கை, தானம், சிவபூசை, ஞான அறிவு போன்ற 10 நற்குணங்களை வளர்த்தல். ஒளியான சிவத்தையும் அந்த ஒளியின் சக்தியான சக்தியை தியானித்தல் கூட நியமமே. மூன்றாவது ஆசனம். ஆசனம் உடல் நிலையை பற்றிதானே? ஆம். இடுப்பு, தோள், தலை நேராக இருக்க வேண்டும். முதுகுத்தண்டு சுதந்திரமாக இருக்க வேண்டும். உடல் அமைதியாக இருந்தால் மனமும் அமைதியாகும். நான்காவது பிராணாயாமம். மூச்சைக் கட்டுப்படுத்துதல், உள்ளிழுத்தல், தடுத்தல், வெளியிடுதல். பிராணசக்தியை அடக்கியாளும் கலை. 5வது பிரத்யாகாரம். இதுதான் புலன்களை அடக்குவது அல்லவா? ஆம். கண்கள், காதுகள், வாய், நாக்கு, உடல் இவற்றின் தவறான ஓட்டத்தை தடுத்து மனதை உள்ளுக்குள் திருப்புதல். 6வது தாரணை. ஒரு பொருளில் மனதை நிலைநிறுத்துதல், தன்னைத்தானே உணரத் தொடங்கும் நிலை. 7வது தியானம். இடைவிடாது ஒருமுக சிந்தனை, மனம் அலைபாயாமல் ஓர் ஒளியில் நிலைத்திருக்கும் நிலை. 8வது சமாதி. இது இறுதி நிலைதானே? ஆம். ஞான ஒளியை பெறுதல், தன்னை மறந்து இறைவனுடன் ஒன்றாதல். இது மனித முயற்சியின் உச்சம். அப்படியானால் அட்டாங்க யோகம் என்பது உடற்பயிற்சி அல்ல, முழு வாழ்க்கை ஒழுக்கம்தானே? சரியாக. உடல் பிளஸ் மனம் பிளஸ் அறம் பிளஸ் ஞானம் அனைத்தும் இணைந்து இறை உணர்வை அடைய வழிகாட்டுவதுதான் அட்டாங்க யோகம். இது உண்மையில் மனிதனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் ஒழுக்கப்பாதை. அதுவே திருமூலர் அருளிய மாமரைச் செய்தி. போதனையின் இறுதி சாரம். மனிதன் வாழ்க்கையில் தேடும் மிகப்பெரிய இலக்கு என்ன? அமைதி, ஞானம், விடுதலை. அந்த 3ஐயும் ஒரே பாதையில் ஒருங்கே தரும் தெய்வீக ஒழுக்க முறையே அட்டாங்க யோகம் என்று திருமூலர் இந்த 4 பாடல்களில் தெளிவாகப் போதிக்கிறார். இயமம் தீமையை விலக்கு, நியமம் நன்மையை வளர்த்து, ஆசனம் உடலை அமைதிப்படுத்து, பிராணாயாமம் மூச்சை ஒழுங்குபடுத்து, பிரத்தியாகாரம் புலன்களை உள்ளே திருப்பு, தாரணை மனதை ஒருமுகப்படுத்து, தியானம்
சிந்தனையை ஒளியில் நிலைநிறுத்து. சமாதி, தன்னை மறந்து இறைவனுடன் ஒன்றாகு. இந்த பாதை சந்தேகத்தின் பாதை அல்ல, நம்பிக்கையின் பாதை. இது வாதத்தின் வழி அல்ல, சாதனையின் வழி. மனிதன் தன் அகந்தையை அடக்கி, ஒழுக்கத்தை ஏற்று, மூச்சை அடக்கி, மனதை சுத்தப்படுத்தும்போது அவனுள் மறைந்திருக்கும் சிவஞான ஒளி வெளிப்படும். அட்டாங்க யோகம் என்பது உடற்பயிற்சி அல்ல, அது வாழ்க்கை மாற்றும் ஆன்மீக புரட்சி. அது மனிதனை மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் ஏணி. இறுதியில் இந்த 4 பாடல்கள் நமக்கு சொல்லுவது ஒன்றே: ஒழுக்கம் வழி, ஒளியே இலக்கு. அந்த ஒளி நமக்குள் உள்ளது. அதை அறிய அட்டாங்க யோகம்தான் வழி.